சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். நாடாளுமன்ற தாக்குதலில் கைது செய்யப்பட்ட நீலம் ஆசாத் மற்றும் மகேஷ் குமாவத் ஆகிய 2 பேருக்கும் ஊடகங்களை சந்திக்கவும் பொதுவழியில் பேசவும் அனுமதி மறுத்து டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. கடந்த 2023 டிசம்பர் 13ஆம் தேதி நாடாளுமன்றத்தின் மக்களவை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென பார்வையாளர் மாடத்தில் இருந்து குதித்த நீலம் ஆசாத் மற்றும் மகேஷ் குமாவத் ஆகிய 2 பேரும் வண்ண புகையை வெளியேற்றும் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். நாடாளுமன்றத்தின் அவைகள் அன்றைய தேதியில் உடனடியாக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் நீலம் ஆசாத், மகேஷ் குமாவத் உள்ளிட்ட 6 பேரை டெல்லி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதையடுத்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி நீலம் ஆசாத் மற்றும் மகேஷ் குமாவத் மனு தாக்கல் செய்திருந்தனர். இம்மனு இன்று டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுப்பிரமணியம் பிரசாத் மற்றும் ஹரிஷ் வைத்தியநாதன் சங்கர் அமர்வுக்கு வந்தபோது தலா 50,000 ரூபாய் பிணை தொகையுடன் 2 பேருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டது. சமூக ஊடகங்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் பேசவோ அல்லது அறிக்கைகளை வெளியிடவோ கூடாது என நீதிபதிகள் அறிவுறுத்தினர். டெல்லியை விட்டு இருவரும் வெளியேறக்கூடாது என அறிவுறுத்திய நீதிபதிகள் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் புலனாய்வு அமைப்புகள் முன்பு ஆஜராக வேண்டும் என நிபந்தனைகளை விதித்தனர்.